சோசியல் மீடியாக்களில் அரசியல், சினிமா, என்டர்டெயின்மெண்ட் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முன்னணியில் வலம் வந்து கொண்டிருக்கும் ரியல் ஒன் மீடியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் பணிபுரிய ஒரு அரிய வாய்ப்பு. விஷுவல் எடிட்டர் 2 வருட அனுபவம், கேமராமேன் 2 வருட அனுபவம், டிடிபி தமிழ் டைப்பிங் 2 வருடம் அனுபவம் உள்ளிட்ட வேலைகளுக்கு ரெஸ்யூம் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8610286061. கருத்து சொல்லக்கூடிய நபர்களுடைய குரவலிலே ஏறி மிதிக்கக்கூடிய வேலையை தான் திமுக செய்து கொண்டு இருக்கின்றது தான் இங்கே பெரும்பாலும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. இதைத்தான் அண்ணாமலையும் மிக தெளிவாக பதிவு பண்ணார். நீங்கள் எத்தனை முறை சாட்டை துரைமுருகனை கைது செய்தீங்க? கருத்து சுதந்திரம் உங்கள் ஆட்சியில் மிக கேவலமாக ஒருத்தனை பேச வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. சாட்டை ஒரு வீடியோ போட்டானா ஒரு 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் வியூஸ் போது மக்கள்கிட்ட போய் சென்றடையும் பொழுது அவர்களுடைய நோக்கம் சாட்டையை முடக்குவது கிடையாது, அந்த சேனலையும் முடக்கணும். அப்போ அந்த திட்ட வடிவத்தில் தான் ஒரு பக்கம் கொண்டு போகிறாங்க. ஏன்னா இந்த கள்ளக்குறிச்சி மரணம் நடந்த பொழுது குறிப்பாக அந்த இடத்துல சாட்டை போயிட்டு அரெஸ்ட் பண்ணிங்க, ரைட். அப்போ நீங்கள் காவல் போலீஸுடைய வாகனத்தில் தான் நீங்கள் கூட்டு போயிருக்கணும். அவர் புதுசாக வாங்கின இனோவா கிறிஸ்டா கார்லேயே வேறு ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு டிரைவரை போட்டு அவர் குடித்திருப்பதாக சாட்டை குற்றச்சாட்டு சொல்கிறாரு. அப்போ ஏன் குடிக்க வச்சு ஒரு ஆள் போட்டுங்கன்னா குடிச்சிட்டு குடிப்போதையில் கொண்டு போய் மோதிட்டார், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இல்லை குடிக்காமல் நார்மலாக இருக்கவங்க எப்படி ஆக்சிடென்ட் பண்ண முடியும்னு கேள்வி வரும் இல்லையா? திமுக திட்டமிட்டு ஆம்ஸ்டாங்கோடைய கொலைகை நிறுத்து போக செய்வதற்கான வேலை ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருப்பது போல அது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுபோல இங்க இருக்கக்கூடிய அந்த கள்ளச்சாராய மரணம், இந்த ஆட்சி மீது இருக்கக்கூடிய அவலம், இது எல்லாத்தையும் மடைமாற்றுவதற்கான வேலையாக ஒரு தலித்தின தலைவரை கொண்டிருக்காங்க. அதற்கு நியாயம் கேட்டுறாங்க போராடினாக்கா இது ஒரு ஃபேஷனாக போச்சுனாக்கா நாளைக்கு உங்களை தூக்குவாங்கல்ல. இந்த மணல் விவகாரத்தில் 5 IAS உட்கார வச்சிருக்காங்கல்ல, அது ஃபேஷன் போகுதா நீங்கள் மோஷன் போகுதான்றதை நம்ம பார்க்க தான் போகிறோம். உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம கூர்ந்து கவனிக்க தான் போகிறோம். அப்படியே நீங்கள் நீடிச்சு உங்கள் அந்த ஆட்சி எப்பயுமே போக போகிறது கிடையாது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராவுத் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்ட ஒரு விவகாரம் உண்மையே ஒரு பரபரப்பான ஒரு விவகாரமாக தான் மாறி இருந்தது. இரவு நீதிமன்றம் சாட்டை துரைமுருகனை அவர் விடுவிச்சிருந்தது. இரவு கொடுத்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சாட்டை துரைமுருகன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என் மீது இந்த அரசு கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இதுக்கு பின்னாடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன சார்? இதில் கருத்து சொல்லக்கூடிய நபர்களுடைய குரவலிலே ஏறி மிதிக்கக்கூடிய வேலையை தான் திமுக செய்து கொண்டு இருக்கின்றது தான் இங்கே பெரும்பாலும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. இதைத்தான் அண்ணாமலையும் மிக தெளிவாக பதிவு பண்ணார். நீங்கள் எத்தனை முறை சாட்டை துரைமுருகனை கைது செய்வீங்க? அதே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களும் அவருடைய கண்டனத்தை பதிவு பண்ணார். இந்த 2 தலைவர்களும் பதிவு பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்குன்னா, இப்போ கருத்து சுதந்திரம் உங்கள் ஆட்சியில் மிக கேவலமாக ஒருத்தனை பேச வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. யார் அந்த நபர்? எல்லாத்துக்குமே தெரிஞ்ச நபர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அவன் பேசாத பேச்சா? எவ்வளோ வக்கர புத்தியோட ஒவ்வொருத்தரையும் தனி மனித தாக்குதல். இப்போது சாட்டை பாடிய பாடல் யார் மூலமாகவோ ஒரு இசையமைக்கப்பட்டு எழுதப்பட்டு பொது வழியில் பல ஆண்டு காலமாக பாடப்படக்கூடிய பாடல், பொது வழியில் பல கட்சி மீட்டிங்கில் பாடப்பட்ட பாடல். இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு கேள்வி. யாரோ ஒருத்தவங்க எடுத்த ஒரு பாட்டு, யாரோ ஒருத்தவங்க கம்போஸ் பண்ண ஒரு பாட்டு, அவர் தேர்தல் பரப்புரையில் மேடையில் அந்த இடத்துல பாடினது தவறா அவதூறா அப்படிங்கிற இடத்துல தானே இந்த ஒரு சர்ச்சையை நிற்கிது. இது இப்படி ஒரு பாடலை அண்ணன் சீமான் ஒரு இடத்துல பாடினார்னு தான் அவர் சொல்லி காட்டினார். அவர் தெளிவாக சொன்னார், நீங்கள் வழக்கு போடுறதா இருந்தால் என் பிக் பிரதர் சீமான் மேலே போடுங்கன்னு தான் அவர் சொன்னார். அப்போது இப்படி ஒரு பாடல் எத்தனை முறை எத்தனை கட்சி கூட்டத்தில் போடப்பட்டிருக்கு? அப்போல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க காவல்துறை? அப்போ உங்களுடைய நோக்கம் இந்த பாடலை வைத்து சீமானையுடைய தம்பியாக இருக்கக்கூடிய சாட்டையை கைது பண்ணுவதுதான் உங்களோட நோக்கம். அப்போ சாட்டையை கைது பண்ணுவது மூலமாக எப்படி சவுக்கு சங்கரை கைது செய்து அந்த சேனலை முடக்குனீங்களோ அதுபோல் சாட்டையுடைய சேனலை முடக்கணும். ஏன்னா சாட்டை ஒரு வீடியோ போட்டானா ஒரு 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் வியூஸ் போது மக்கள்கிட்ட போய் சென்றடையும் பொழுது அவர்களுடைய நோக்கம் சாட்டையை முடக்குவது கிடையாது, அந்த சேனலையும் முடக்கணும். அப்போ அந்த திட்ட வடிவத்தில் தான் ஒரு பக்கம் கொண்டு போகிறாங்க. ஏன்னா இந்த கள்ளக்குறிச்சி மரணம் நடந்த பொழுது குறிப்பாக அந்த இடத்துல சாட்டை போயிட்டு அந்த கதவுல இந்த கண்ணுக்குட்டின்னு ஒருத்தர் மாட்டினா பார்த்தீங்களா? இந்த கண்ணுக்குட்டி பின்னாடி எத்தனை பன்னிக்குட்டி இருக்குன்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி செய்யணும்னு சொல்லியிருந்தோம். அந்த கண்ணுக்குட்டி வீட்டில் ஸ்டாலினுடைய புகைப்படம் ஒட்டியிருந்தது. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா பீரோவில் ஸ்டாலின் புகைப்படம் ஒட்டியிருந்தது. இந்த கள்ளச்சாராய மரணத்திற்கு காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக முதல்வரை அவர் குறிப்பிட்டு சாட்டை பேசின காணொலி.
அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அதை அடுத்தடுத்து அவர் திமுக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, கலைஞர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, எங்கள் இன துரோகி, எங்கள் தமிழினத்தை கொன்று குவித்த ஒரு தலைவனாக கலைஞர் இருக்கிறார், ஒருபோதும் நாங்கள் அவரை மன்னிக்க மாட்டோம்னு சொல்லி இந்த மறுபடியும் பல ஆண்டுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை இன்றைக்கு மக்களுக்கு மறதின்னு ஒரு நோய் இருக்கிறதுனால அந்த மறதியை வச்சு கடந்து போயிடுவாங்கன்னா, இங்கே நாம் தமிழர் பிள்ளைகளை அதை மறக்க விடாமல் இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துவதனால தன் தந்தைக்கு ஒரு புகழை சூட்டணும்னு ஒரு பக்கம் வந்து முதல்வர் முன்னெடுப்பு எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது, நீங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு அவருடைய பேர் வைக்கிறது, புகைப்படம் வைக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் செஞ்சு இதே தான் சீமானும் கேட்டிருந்தார். அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் புனிதர் பட்டம் கட்ட பார்க்குறீங்களா, புனிதர் பட்டம் கட்ட பார்க்குறீங்களான்னு அவர் கேட்டது மட்டும் சொல்லலை. உன் தந்தைக்கு நீங்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஒரு பேரை வாங்கி கொடுக்கணும் நீங்கள் முனைப்பு காட்டிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி வேலை செய்கிறீங்களா, சரி அந்த பாட்டை நான் பாடுறேன், என்னை அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னார்ல, நான் தைரியமாக பாடுறேன், முடிஞ்ச அரெஸ்ட் பண்ணு. ஏன் சீமான் மீது வழக்கு போடல, ஏன் நீங்கள் அரெஸ்ட் பண்ணலை? ஏன்னா அவர் எழுதி அவர் பாடினா தான் அது அவதூறு. இருக்கக்கூடிய பாடலை அவர்கள் சொல்லும் பொழுது அது எப்படி அவதூறாகும்? நீங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வச்சு பெரும் தலைவர்கள் எல்லாத்தையும் தனி மனித தாக்குதல் பண்ணி கேவலப்படுத்தியிருக்கிறீங்க. ஜெயலலிதாவை குறித்தெல்லாம் குண்டம்மான்னு சொல்லி அந்த ஆள் பேசியிருக்கிறான். ஒவ்வொரு எம்ஜிஆரை குறித்து அதேமாதிரி வந்து அநாகரிகமாக பேசினதாக இருக்கட்டும், எடப்பாடியை குறித்து அவர் பற்றி பேசின பேசாக இருக்கட்டும், அண்ணாமலை, அமித்ஷாலேருந்து, மோடியிலேருந்து, தமிழிசையிலேருந்து ஒரு நபர்களை விட்டு வைக்கல. திமுகவுக்கு யாரெல்லாம் வேணாம்னு நினைக்கிறீங்களோ அவர்களை தனி மனித தாக்குதல் நடத்தி அவர்களுடைய கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணுறதா விஷயமா இருக்கட்டும், உருவக்கேலி செய்கிறதாக இருக்கட்டும், மிக கொச்சையான வார்த்தையை பயன்படுத்துவதாக இருக்கட்டும். அப்போ இது போன்ற விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அவனை கைது செய்வதற்கு உங்களுக்கு துப்பு இல்லை. அரசியலாக எதிர்கொள்ள திராணி இல்லாமல் நீங்கள் சாட்டையை வந்து கைது பண்ணக்கூடிய வேலையை செய்து கொண்டிருப்பது எப்படி சரி? ரெண்டாவது, சாட்டை கேட்கக்கூடிய கேள்வி, அரெஸ்ட் பண்ணீங்க ரைட்டு, அப்போ நீங்கள் வந்து காவல் வந்து போலீஸுடைய வாகனத்தில் தான் நீங்கள் கூட்டு போயிருக்கணும். அவர் புதுசாக வாங்கின இனோவா கிறிஸ்டா கார்லேயே வேறு ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு டிரைவரை போட்டு அவர் குடித்திருப்பதாக சாட்டை குற்றச்சாட்டு சொல்கிறாரு. அப்போ ஏன் குடிக்க வச்ச ஒரு ஆளை போட்டுங்கன்னா, குடிச்சிட்டு குடிபோதையில் கொண்டு போய் மோதிட்டார், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இல்லை குடிக்காமல் நார்மலாக இருக்கவங்க எப்படி ஆக்சிடென்ட் பண்ண முடியும்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதற்காக ஒரு ஆக்சிடென்ட் அரங்கேற்றுவதற்காக அவங்க முயற்சி எடுத்தாங்கன்றது தான் அவர் குற்றச்சாட்டு. அதில் முதல் முறை தப்பிச்சு 2வது முறை ஆக்சிடென்ட் ஆகி பின்னாடி வந்த லாரி அவர் காரில் மோதிருச்சு. மோதி இந்த கார் சேதம் அடைஞ்சிருக்கு, கண்ணாடி நல்லா உடஞ்சிருக்கு. அந்த அடித்த அந்த ஸ்பீடுக்கு வந்து அவருக்கு இப்போ பேக் பெயின் வலிக்குது, கழுத்து வலிக்குது. அப்போ தொடர்ச்சியாக என்னை கொலை செய்ய பார்க்கிறார்கள்னு சாட்டை குற்றச்சாட்டு சொல்கிறாரு. அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் பெரும் தலைவர்களும் கொல்லப்பட்டுக்கிட்டே வரக்கூடிய நிகழ்வை நீங்கள் பார்க்கணும். காங்கிரஸ் கட்சியோட மாவட்ட தலைவராக இருக்கட்டும், அதிமுகவுடைய சேர்ந்த பிரமுகர்கள் கொல்லப்பட்டதாக இருக்கட்டும், ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டதாக இருக்கட்டும், பாமக சேர்ந்த நபர்கள் வெட்டப்பட்டதாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய விஓக்கள் வெட்டப்பட்டதாக இருக்கட்டும், இராணுவ வீரர்கள் வெட்டப்பட்டதாக இருக்கட்டும், மாணவ பிள்ளைகள் சாதியில் வெட்டப்பட்டதாக இருக்கட்டும். இப்போ தொடர்ச்சியாக இங்கே வெட்டப்படுவது, கொல்லப்படுவது, ஏன் பத்திரிகையாளர்கள் திருப்பூரில் ஓட விட்டு அவனை வெட்டின செய்தியாக இருக்கட்டும். அப்போ தொடர்ச்சியாக இது ஒரு பக்கம் இந்த கலாச்சாரம் போய்கொண்டே இருக்குது பொழுது, இன்றைக்கு இந்த போல் சாட்டைக்கும் அடுத்து இந்த மாதிரி விஷயம் நடக்கும் பொழுது அவருக்கு பாதுகாப்பு இல்லைன்றதை அவர் சொல்கிறார். அப்போ நாளைக்கு அவர் மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய பெரும் தலைவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும். இன்னும் சொன்னீங்கன்னா, அண்ணன் திருமாவளவனுக்குலாம் நீங்கள் ஏன் இன்னும் பாதுகாப்பு கொடுக்காம வச்சிருக்கீங்க? ஸ்டாலின் அவர்களும் திருமாவளவன் சந்திப்பும் நடந்திருக்கு. அந்த சந்திப்புக்கு உண்டான முக்கிய காரணம்னா என்ன? இந்த விஷயமா தான் பேசியிருக்கதா கூட சொல்கிறாங்க. நீங்கள் அண்ணன் திருமா மட்டும் தான் இப்போ கொஞ்சம் வேறு ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னா, கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போயிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நீங்கள் இந்த ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்ட பொழுது அவர் வந்து கண்டனம் தெரிவித்த விஷயமா இருக்கட்டும், உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு சொன்னதாக இருக்கட்டும், கள்ளச்சாராய மரணம் நடந்த பொழுது ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் செய்ததாக இருக்கட்டும், பெரியாரை பற்றி பேசி கொண்டிருக்கக்கூடிய திமுகவிற்கு பெரியாருடைய பிறந்தநாள் என்றே வந்து 5 லட்சம் மகளிரை கூப்பிட்டு வந்து பூர்ண மதுவிலக்கு வேணுன்ற ஒரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கக்கூடிய வேலை செய்கிறாருன்னா, தொடர்ச்சியாக ஒரு தலித்தாக இருக்கக்கூடிய நபர்கள் இங்கு மேலோங்கி வர வேண்டும்னாக்கா 2 கட்சியும் இல்லாமல் நீங்கள் திமுக அதிமுக முட்டு கொடுக்காமல் ஒரு தன்னிச்சையாக ஒரு நபர் வராங்கன்னா அவர் காவு கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது வரலாறாக இருக்கிறது. அதை மாற்றணுன்றதை அவங்க முயற்சி செய்வதற்கான வேலையை அவங்க செய்கிறாங்க. ஏன்னா ஆம்ஸ்டாங் சொன்ன வார்த்தை, விஜயகாந்த் அவர்கள் திமுகவுடைய அதிமுகவுடைய ஒரு இணக்கமாக போகாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு அவர் சிஎம் ஆயிருப்பார். ஸோ அவருக்கு அந்த ஐக்கான் இருந்தது. அதுபோல் நானும் வந்து யாரு கூட இணக்கமாக போக விரும்பவில்லை. நான் தனியாக ஒரு ட்ராக் அமைச்சு ஒரு அட்வொகேட்ஸ் ஒரு 5000 பேர் உருவாக்கி போகும் பொழுது தான் அங்கே பிரச்சனை வெடிக்கிறது. அப்போ இந்த பிரச்சனையை நோக்கி அண்ணன் திருமான் பேசுகிறாரு வைக்கிறதுனால எண்ட் ரிசல்ட் என்னன்றதான் இங்கே வேணும். நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறதோ ஒரு பேருக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதோ அரசாங்கம் வந்து ரொம்ப எளிய முறையாக சும்மா லேசாக அதை கடத்தி கொண்டு போய் அடுத்து வந்து அடுத்த செய்திகளை கொண்டு வந்து ஊடகத்துக்கு கொடுக்கக்கூடிய வேலை. இன்றைக்கு இந்த செய்தி இப்படி போயிட்டு இருக்கணும் பொழுது இதை மடைமாற்றுவதற்கான வேலையாகத்தானே இன்றைக்கி வந்து காங்கிரஸும் பிஜேபியும் மோதிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பார்க்குறோம். அண்ணாமலை செல்வ பெருந்தகையை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதும், செல்வ பெருந்தகை பதிலுக்கு அண்ணாமலை கிரிட்டிசைஸ் பண்ணுவதும், இப்போ செல்வ பெருந்தகைக்கு அவருக்கு ஆதரவாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சசிகாந்த் செந்தில் அவர்கள் நேரடியாக வந்து அண்ணாமலையோட மோதுவது. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி மூத்த முன்னோடி திருச்சி வேலுச்சாமி அவர்கள் வந்து பேசிய வார்த்தையெல்லாம் வந்து அது ஏற்புக்குரிய வார்த்தை கிடையாது. என் கட்சியாக இருந்தாலும் இந்த மாதிரியான அநாகரிகமான வார்த்தையை நான் ஒருபோதும் ஏற்பது கிடையாது. ஏன்னா அண்ணாமலை என்ன சொல்லி பேசுகிறாருனாக்கா, நீ ரொம்ப பக்கத்தில் வந்து பார்த்தா நீ ஆம்பளையே அழியான்னு தெரியல, நவதாரத்தை மூடிக்கிட்டு
அப்படின்ற வார்த்தையெல்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் அநாகரிகத்துடைய உச்சம். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் தவிர்த்துக்கணும். அப்போது இதில் ரொம்ப அரசியல் புரிந்த நபர்கள் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்னாடி தள்ளி நின்று நீங்கள் ரெண்டையும் கூர்ந்து கவனிச்சிங்கனாலும் உங்களுக்கு புரியும். திமுக திட்டமிட்டு ஆம்ஸ்டாங்கோடைய கொலைகை வந்து நிறுத்து போக செய்வதற்கான வேலை ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருப்பது போல், ஏன்னா அது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய அந்த கள்ளச்சாராய மரணம், இந்த ஆட்சி மீது இருக்கக்கூடிய அவலம், இது எல்லாத்தையும் மடைமாற்றுவதற்கான வேலையாக, இன்னும் சொல்ல போனேன்னாக்கா இப்போ இடைத்தேர்தல் நடந்துச்சு, அங்கே எவ்வளோ அத்துமீறல்கள் நடந்துச்சு, எவ்வளோ மோதல்கள் நடந்துச்சு, திமுக வீட்டுக்குள்ளே இருந்து எவ்வளோ புடவைகள் எவ்வளோ இது வச்சுருந்தாங்க, எப்படி பணப்பட்டு வடை செஞ்செல்லாம் வீடியோ எடுத்து போட்டாங்க. இப்போ ஒட்டு மொத்தமாக இதை மடைமாற்றினாக்கா யாரை களம் இறக்கிறது? அப்போ நேரடியாக காங்கிரஸை தூண்டி விட்டு காங்கிரஸும் பிஜேபியும் இது போல் வன்மமான சொற்களை உரையாடும் பொழுது மிச்சம் எல்லா விஷயமும் அமைங்கிறது இல்லையா? அப்போது திட்டமிட்டு திமுக நீங்கள் ஆளுநர் மாளிகை முற்றுகையிடனாலே தமுமுக, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை வந்து தூண்டி விட்டு அங்கே கொண்டு போய் முற்றுகையிட வச்சாங்க. இந்த கடுக்கா வினோத் என்ற நபர் வந்து கைது செய்யப்பட்டு அடுத்த நாளே. இப்போ திமுக ரொம்ப தெளிவாக குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு கட்சிகளையே தூண்ட விட்டு தேசிய கட்சி 2 பேரையும் அடிச்சுக்க வச்சுட்டு இவர்கள் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வந்து ஒரு விஷயத்தை மடைமாற்றக்கூடிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அரசியலை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் அடித்துக் கொள்வது என்பது அநாகரிகத்தின் உச்சம். நான் என்ன சொல்கிறேன்னா, காங்கிரஸோ பிஜேபியோ நீங்கள் எடுக்க வேண்டிய முன்னெடுப்பு, தமிழ்நாட்டில் மோசமான ஒரு ஆட்சி போய்கிட்டு இருக்கிறது, திமுகவிடமிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய வேலையை நீங்கள் செய்யணுமே தவிர, நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தால் ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதுபோல் வந்து அவர்கள் குளிர்காயக்கூடிய வேலை செய்வார்கள். இன்றைக்கு ஜாஃபர் சாதிக்கு ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை குறித்து மாயாவதி வந்து இங்கே பதிவு பண்ண வார்த்தையை மடைமாற்றக்கூடிய வேலை செய்கிறார்கள். மாயாவதி என்ன சொன்னாங்கன்னா, சிபிஐ விசாரணை வேணும். அதற்கு மூத்த முன்னோடி துரைமுருகன், அம்மாவுக்கு 1000 பொண்ணுக்கு 1000 ரகசியமாக பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கன்னு சொன்னார்ல, அவர் சொல்லியிருக்கிறாரு சிபிஐ விசாரணை கேட்பது என்பதெல்லாம் இப்போ வந்து ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு பேசுகிறாரு. எப்படி உங்களால் வந்து இப்படி ஒரு சொல்லை பயன்படுத்த முடியுதுன்னு தெரியல. ஒரு இவ்வளோ பெரிய ஒரு தலித்தின தலைவரை கொண்டிருக்காங்க, அதற்கு நியாயம் கேட்டு நாங்கள் போராடினாக்கா இது ஒரு ஃபேஷனாக போச்சுனாக்கா, நாளைக்கு உங்களை தூக்குவாங்கல்ல, இந்த மணல் விவகாரத்தில் 5 ஐஏஎஸ் உட்கார வச்சுருக்காங்கல்ல, அது ஃபேஷன் போகுதா நீங்கள் மோஷன் போகுதான்றதை நம்ம பார்க்க தான் போகிறோம். உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம கூர்ந்து கவனிக்க தான் போகுது. அப்படியே நீங்கள் நீடிச்சு உங்கள் அந்த ஆட்சி எப்பயுமே போக போகிறது கிடையாது. காட்சிகள் மாறிக்கொண்டே வரும். இது ஒரு பக்கம். முத்துச்சாமியிடம் சொல்கிறாங்க, இப்போ டாஸ்மார்க்கு மறுபடியும் இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்ட பொழுது குறைப்பதற்கான வழி செஞ்சிருக்கீங்கனாக்கா சாத்தியமில்லைன்றார் முத்துச்சாமி. என்ன சொல்கிறாரு, ஒரே நாளில் தமிழ்நாடு முழுக்க டெட்ராபாக்கை அறிமுகப்படுத்துவது சாத்தியமா? படிப்படியாக இந்த ஒரு மறுபடியும் ஒரு 1000 டாஸ்மார்க்கை மூடுங்கன்னு சொன்னாக்கா அது உடனடியாக செய்வதற்கு சாத்தியம் இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் பதிவு செய்கிறாருன்னா, அவர் மீது இந்த கள்ளச்சாராய மரணம் நடந்த பொழுதே நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்காமல் போனதோடைய விளைவு இன்றைக்கி அப்படி அவர் பேசிட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்போது மக்களை பற்றி எந்த கவலையும் அக்கறையும் கொள்ளாத ஒரு அரசாங்கமாக திமுக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது பொழுது இவர்கள் குறித்து பேசக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் வந்து உள்ளே தூக்கி வைக்கிறது, அரெஸ்ட் பண்ணுறது, அத்துமீறுவது, இது போன்ற விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்குனாக்கா திமுக ஏன் வேணான்னு சொல்கிறோம் இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யாத திமுக தொடர்ச்சியாக இங்கே எல்லா நபர்களையும் காவு கொடுப்பது, அது விஏக்களாக இருக்கட்டும், ராணுவ வீரராக இருக்கட்டும், பத்திரிகைக்காரர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து போராடி எல்லாருமே இங்கே வெட்டுப்பட்டு எல்லாருமே வந்து இந்த மாதிரி சாகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படக்கூடிய அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கு அருண் அவர்களை வந்து கடைசியாக அவர்கள் அஸ்திரமாக பயன்படுத்தியிருக்கிறார். ஏன்னா திமுகவருடைய ஆபத் பாண்டவராக எப்பயுமே அருண் தான் இருப்பார். கடைசி நேரத்தில் வந்து ரொம்ப மோசமாக ஒரு சூழல் வருது, ஆட்சிக்கு கெட்ட பேர் வரும்பொழுது அருணை வந்து அவங்க கொண்டு வருவாங்க. ஆனால் அருண் அவர்களையாவது சுதந்திரமாக அவர்கள் செயல்பட விடுவார்களா? நீங்கள் ஸ்காட்லாண்டுக்கு அடுத்து இந்தியா போலீஸ்னு பேர் வாங்கல, தமிழ்நாடு போலீஸ்னு பேர் வாங்கியிருக்கு. இந்த தமிழ்நாடு அந்த அளவுக்கு போலீஸ் வந்து புத்தி கூர்மையோடு ஒரு விஷயத்தை கையாளக்கூடிய திறன் வாய்ந்த காவல்துறையை மழுங்கடிக்கக்கூடிய வேலையை இந்த திமுக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அருண் அவர்களை தன்னிச்சையாக செயல்பட விட்டிங்கனாக்கா எல்லா பிரச்சனையும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கொலையாக இருக்கட்டும், வன்புணர்வு செயலாக இருக்கட்டும், இந்த ரவுடிசமாக இருக்கட்டும், ப்ரீ பிளான்டு மேட்டர் செஞ்சக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், அவர்களை கட்டுக்குள் கொண்டு வருவாங்க. ஏன்னா ஆம்ஸ்டாங் அவர்களுடைய வழக்கில் நடக்கப்பட்டது எப்படின்னாக்கா, அந்த கொலை என்பது இதற்கு முன்பாக நடந்த கொலையை ஒட்டியே இந்த கொலையும் இருக்கிறது. 2 பேரும் 2 நபர்களையும் கொலை செய்த அந்த மெத்தட் இருக்குல்ல, வெல் பிளான்டாக வந்து கணுக்காலில் வெட்டி அதற்கப்புறம் தலையில் வெட்டி அவர்களை கொலை செய்யக்கூடிய அந்த யுக்தின்றது ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் மட்டுமே கையாளக்கூடிய ஒரு யுக்தி. அப்போது நல்லா யோசிச்சுக்கோங்க, சின்ன சின்ன தவறுகள் செய்யக்கூடிய நபர்கள்லாம் வந்து போலீஸ் பிடிக்கும் பொழுது ஓடி ஒளிகிறாங்க, கீழே விழுகிறாங்க, பாத்ரூமில் வலிக்கு விழுந்து கை உடைஞ்சு கால் உடையுது. ஆனால் ஆம்ஸ்டாங் வழக்கில் கைதான நபர்கள் யாருக்குமே கை கால் உடையவே இல்லை, யாருமே பாத்ரூமில் வலிக்க விழவே இல்லை. அப்போ A+ இருக்கக்கூடிய அக்யூஸ்டுகளை வந்து நீங்கள் வேறு விதமாக ட்ரீட் பண்ணி அவர்களுக்கான உரிய பாதுகாப்பு கொடுத்து கொண்டு போய் சிறையில் அடைக்கக்கூடிய வேலை செய்கிறீர்களான்னு ஒரு குற்றச்சாட்டு எழுப்புறாங்கல்ல. அப்போ இதை தடுக்கக்கூடிய வழிவகையை நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு திறன்பட செய்யணும்னாக்கா அருண் அவர்களையாவது தன்னிச்சையாக செயல்பட விடணும். சார், இப்போது இந்த ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்கில் திமுகவினுடைய இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சரை சம்மந்தப்படுத்தி பேசுகிற மாதிரி தகவல்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இதை காவல்துறை தான் கண்டறியணும். நம்ம வந்து எதுக்குமே யூகத்துக்கு அடிப்படையில் நம்ம பேசிட முடியாது. ஆனால்
இது ஒரு திட்டமிட்ட படுகொலை. உளவுத்துறை எச்சரித்த பின் யார் திட்டமிட்ட படுகொலை? ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை திட்டமிட்ட படுகொலை. யார் திட்டமிட்டது? அதை கண்டுபிடிக்க வேலை தானே காவல்துறைக்கு இருக்குது. அதைத்தான் நம்ம கேள்வி எழுப்புறோம். ஏன்னா இன்றைக்கி சரணடைஞ்ச நபர்கள்லாம் வந்து ப்ரொஃபஷனல் கில்லர்ஸாக பண்ண நபர்கள். ஒரு ப்ரொஃபஷனலாக ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை அரங்கேற்றிருக்காங்க. சரணடைஞ்ச நபர்களுக்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லைன்னு செல்வப்பிரதம் சொல்கிறாரு, திரும்ப சொல்கிறாரு. பல நபர்கள் அதை தான் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் சீமானம் சொல்கிறாங்கன்னும் பொழுது இதை கண்டறியக்கூடிய வேலையை நீங்கள் செய்வீங்களா, மடைமாற்றுவீங்களா? ஏன்னா இங்கே இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்பொழுது இன்னொரு பூதாகரமான ஒரு பிரச்சனை இங்கே தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கிறத நீங்கள் கவனிக்கணும். தண்டையார்பேட்டில் ஒரு 16 வயது சிறுமி, நல்லா யோசிச்சுங்க, 16 வயது சிறுமி தலைவலிக்குதுன்னு சொல்கிற சிறுமிக்கு அங்கே இன்னொரு நபர் வந்து மயக்க மாத்திரையை கொடுத்து, போதை மாத்திரை, மயக்க மாத்திரை கூட கிடையாது, போதை மாத்திரையை கொடுத்து பாலியல் வன்முறை செய்யப்பட்டிருக்கு. அப்போது எப்படி ரொம்ப எளிமையாக வந்து உங்களுக்கு வந்து எல்லார் கையிலையும் இது கிடைக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் குளோரோஃபார்ம் வந்து அந்த குளோரோஃபார்மை வந்து ஒரு 3 பேர் கையெழுத்து இட்ட பிறகு தான் வந்து மருத்துவத்துக்கு அரைக்கே அது போகும். இத்தனை எம்எல்னு சொல்லி எழுதி கொடுப்பாங்க. அப்போ ஒரு காலத்தில் அவ்வளோ ஒரு மயக்கம் பொருள் வந்து அந்த அளவுக்கு செக்யூர்டாக இருந்த ஒரு விஷயம் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த குளோரோஃபார்முக்கு அவ்வளோ செக்யூர்டாக இருக்குன்னா, ஆனால் போதை மாத்திரைகள், போதை ஊசிகள்லாம் ரொம்ப இயல்பாக தமிழ்நாட்டில் புழங்கிட்டு இருக்கு. அது மூலம் எந்த தவறுமே செய்யாத பெண் பிள்ளைகள் தொடர்ச்சியாக பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளும் இதை தடுக்குவதற்கு ஏன் நடவடிக்கை எடுக்கலை? எப்படி இந்த போதை மாத்திரையோ போதைப் பொருளோ உள்ளே வருது? நீங்கள் ஏன்னா இப்போ அண்டை மாநிலத்தில் பாருங்கள், 800 பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போது எப்படி ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அங்கே ஆராயும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த போதை ஊசி போடுவதன் மூலமாக மாற்றி மாற்றி ஒரே ஊசியை பயன்படுத்துவதன் மூலம் ஹெச்ஐவி பரவிருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. 47 பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது இங்கேயும் அதே போதை கலாச்சாரம் உச்சபட்சத்தில் போயிருக்கு. நீங்கள் நார்த் மெட்ராஸில் மட்டும் 20 நபர்கள் இன்ஜெக்ஷன் போட்டே இறந்துருக்கிறாங்கன்னும் பொழுது இங்கே அது போன்ற நோய் தொற்று இருக்கான்றதையும் ஆய்வு பண்ணக்கூடிய வேலையை அரசாங்கம் செய்யணும். இதை நம்ம அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் இது கொண்டு வரணும்னாக்கா சுகாதாரத்துறை சார்ந்த நபர்கள் இதை முன்னெடுக்கணும். குறிப்பாக அமைச்சர் வந்து மாசு அவர்கள் மாசுபடாமல் இந்த விஷயத்தை வந்து கொஞ்சமாவது இது அக்கறையோடு எடுத்து இந்த ஒரு கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணி எப்படி கண்டறியணும்னு பார்க்கணும். ஏன்னா அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து இங்கே வந்து படிக்கக்கூடிய மாணவர்களும் அதிகமாக இருக்கிறாங்க. இங்கேயும் போதைப் பொருளுடைய யூசேஜ் அதிகமாக போயிட்டு இருக்கணும் பொழுது இந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த கேம்ப் கண்டக்ட் பண்ணி அந்த நோய் தொற்று இல்லாத ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலையும் பாதுகாப்பான தமிழ்நாட்டையும் உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கின்றதுனால ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த நபராக நாங்களுக்கு இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி தம்பி.